இது அரசு இயந்திரம் தான் முடிவு செஞ்சது. திரு விஜய் எங்கள் வீட்டு வாசல்ல மெட்டல் டிடெக்டர் போடுங்க, எனக்கு கான்வாய் பாதுகாப்பு கொடுங்கன்னு அவர் கோரி வந்ததில்லை. இது அவங்க இன்னைக்கு விலக்கிட்டு இருக்கிறாங்க. வை வாஸ் இட் கெப்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? ஏன் விலக்கி கொள்ளப்படுகிறது? இந்த அசாதாரண சூழலில் இதற்கு பல உட்பொருள்கள் வருது இல்லையா? சப்போஸ் வந்து விஜயே இதை சொல்லியிருந்தா he's giving chance and space for a discussion again. ஏன் அவர் அதை சொல்லணும்? பட் அகைன் இது அவரோட பெருந்தன்மையா பார்க்கலாம். இது கொடுக்கறதும் எடுக்கிறதும் அரசு இயந்திரம் தான். இப்ப நாகராஜ் என் வீட்டு வாசல்ல மெட்டல் டிடெக்டர் போடுன்னா அரசு இயந்திரம் போடுமா? இல்ல கான்வாய் கொடுப்பாங்களா உங்களுக்கு? இது என்ன? இது ஒரு வித்தியாசமான ஒரு அன்சர்டன் டைம்ஸ் யார் உருவாக்குறாங்க, என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியல. எனக்கே இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு புது சூழல், இதெல்லாம் நம்ம பார்க்காத விஷயங்கள். வந்ததும் புதுசு, போனதும் புதுசு, நடுவில் நடக்கிறதும் புதுசு, இப்ப அரங்கேறிக்கிட்டு இருக்கிறதும் புதுசு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். கமிங் பேக் டு த மூட் கொஸ்டின், திமுக அதிமுக ஃபார்முலேஷன், do you think it is possible? Not possible, sir. Not possible, sir. Sir, theoretically possible. 117 is a magic number. அது சரியா தப்பான்னு நம்ம பார்ப்போம். இல்ல, இது not possible. எழுதி வெச்சுக்கோங்க, it will not happen. Why? Because அவர் எடுத்து போய் லெட்டர் கொடுக்க போறாரு, கவர்னர் ஏத்து போறாரு. இட்ஸ் a playing between the three players. ADMK, DMK, BJP. இது மூணு பேர். ஆனா கம்யூனிஸ்ட் ரெண்டு கட்சியும் விசிகாவும் 100% அவர்கள் வெளியில் வந்து அந்த 6 எண்ணிக்கை தாவைக்கா தருவது காலத்தின் கட்டாயம். இப்போ கம்யூனிஸ்டுகள் சார் நேத்தியே கொடுத்துக்கலாமே சார். இல்ல, இப்ப நீங்க இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வர்ஸ்ட் கண்டிஷன் சார். இதையும் ஏத்துக்கிட்டா தமிழ்நாட்டில் எப்படி பிஜேபி துடைத்து எறிந்தார்களோ கம்யூனிஸ்டையும் ஆதரவு தர எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விசிகாவுக்கும் அது ஏற்படும் என்பதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா they are not getting the good respect. நம்ம ஒரு தியரட்டிக்கல் பாசிபிலிட்டியை பேசுவோம். இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்களால மேஜிக் நம்பரை கொண்டு வர முடியல. ஆனால் இப்போ அதிமுகவும் திமுகவும் முடியலன்னு சொல்றது allow me to finish. அண்ணாவும் நாகராஜ் வேன் அதிமுகவும் திமுகவும் நம்பர்ஸ் கொண்டு வந்தா அவங்கள்ட்ட 121 இருக்கிறது. அந்த 121 அவங்க நிரூபிச்சுட்டா அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். கவர்னர் அதை செஞ்சுட்டா அது மக்களால் எப்படி பார்க்கப்படும், தமிழ் சமூகத்தால் எப்படி பார்க்கப்படுங்கிறது ஒண்ணு. ஆனா அது ஒரு தியரட்டிக்கல் பாசிபிலிட்டி. ஒண்ணு சார், இந்த முடிவு வந்து இவரு அதிமுக தலைவர் எடப்பாடியும் திமுக தலைவர் ஸ்டாலின் எடுக்கிற முடிவு. இதனுடைய இதுல கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகாவுக்கும் நிச்சயமாக அதுலயே இருக்கிறீங்க. விசிகாவும் கம்யூனிஸ்ட் என்ன செய்ய போறாங்கங்கறத பார்க்கிறோம். அது வந்துச்சுன்னா கம்மி ஆயிடும்ல சார். ஐ டேக் இட். நாகராஜ், இது ஒரு நம்பர் மட்டும் நான் சொல்றேன். டிஎம்கே 59 இந்த இடத்துல. எஸ். அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே 47, பிஎம்கே 4, சிபிஐ 2. நீங்க காங்கிரஸையும் தாவேக்காவும் எடுத்துட்டு ஐ ஜஸ்ட் கால்குலேட்டட் 121 வருது. காங்கிரஸ் தாவேகா ஃபார்முலேஷன் வெளியில போச்சுனா மத்த ஃபார்முலேஷனுக்கு 121 வருது. அதுல பிஜேபி எடுத்துட்டா 120 வருது. சப்போஸ் இதுல வந்து யாராவது ஒருத்தர் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த 3 நம்ம எடுத்தா கூட அந்த 117 118ன்ற மேஜிக் நம்பர் இன்னைக்கு இருக்கு. எப்படி வரும்? இந்த ஃபார்மேஷனுக்கு நம்பர்ஸ் வருது சார். பட் அது நியாயமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சார். இன்னைக்கு திமுக மக்கள்கிட்ட எப்படி சார் ஓட்டு கேட்டது? அதிமுகவை திட்டி கேட்டது. திரு ஸ்டாலின் விஜயை பத்தி பேசவே இல்லை. அவர் பேசியது அதிமுக, நீங்க பிஜேபி அப்படின்னு அவர் கேட்டார். எடப்பாடி பழனிசாமி ஊரா தெருவா மாவட்டமா போய் என்ன கேட்டார்? கஞ்சா, அந்த புழக்கம் இந்த புழக்கம், இந்த அரசு பொம்மை அரசு, அந்த முதல்வர் இந்த முதல்வர்னு எல்லாம் ஊழல். ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது மக்களை ஏமாற்றி அமைக்கக்கூடிய ஆட்சியாக, மக்கள் முதுகில் குத்தக்கூடிய ஆட்சியாக பார்க்கப்படாது. இல்ல, நீங்க இந்த சைடு பாருங்க. மேண்டேட் வந்து இவங்களுக்கு 47 பேர் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? அதிமுக 47 பேர் கொடுத்துருக்காங்க. திமுகவுக்கு அந்த மேண்டேட் எப்படி வாங்கப்பட்ட மேண்டேட்? திமுகவை திட்டி திமுகவை எல்லா வார்த்தைகளும் சரி, ரெண்டு பேரும் எவ்வளவு அண்டர் த பெல்ட் போய் பேசினாங்கிறத பார்த்தோம். திரு உதயநிதி காட்டிய படங்கள் என்ன, எடப்பாடி பழனிசாமி காட்டிய படங்கள் என்ன, பால்டாயில், இந்த ஆயில், அடிமை கிடிமை, இந்த வார்த்தைகள்லாம் பரஸ்பரம் திட்டிட்டு வாக்கு வாங்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு கொடுத்த நடத்தினா எப்படி சார் பார்க்கப்படும்? சண்டையை விலக்கி வச்சு ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு பார்க்க வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.